இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான முளைக்கட்டின ராகி பாதாம் பருப்புலாம் வச்சு செய்யக்கூடிய ராகி ரெடிமிக்ஸ் மால்ட் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மால்ட் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிற மால்ட்டு பவுடருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ராகி மாவை பயன்படுத்தியும் செய்யலாம். அதையும் காட்டிலையும் நம்ம முளைக்கட்டின ராகி பயன்படுத்துகிறப்ப அதை விட அதிகமான கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் அண்ட் அயன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செரிமானத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ராகி பயன்படுத்துகிறப்ப. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி ராகியை பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முளைக்கட்டின ராகி மாவு செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரெசிபின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு மில்லில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படும். மிக்சியில் அரைக்கிறதையும் காட்டிலையும் இந்த ராகி மாவுக்கும் முளைக்கட்டின ராகிக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொடி கொஞ்சம் கலர் வந்து இது பழுப்பு கலராக இருக்கும். அந்த முளை கட்டாமல் அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பர்பிள் கலராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முளைக்கட்டின பொடி இல்லைன்னா சாதாரண ராகி மாவை வாங்கி நல்லா வறுத்துக்கோங்க. வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு அப்புறமா பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு பயன்படுத்த போகிறேன். பாதாம் பருப்பும் உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ பாதாம் பருப்பு மட்டும்தான் பயன்படுத்தி செய்ய போகிறேன். இந்த மாதிரி முழு பாதாம் பருப்பை பொடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கடைகளில் பவுடராகவே கிடைக்கிது. ஒரு சில ரெசிபிக்கு செய்யணுங்கிறதுக்காக பொடிச்சு வாங்கியிருக்கிறேன். ஸோ பொடியாக இருக்கிறதுனால 3/4 கப்பு பயன்படுத்த போகிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் சின்ன மிக்சி ஜாரில் டிப்பரில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். பொடி ஆனதுக்கப்புறமா அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து கொக்கோ பவுடர் பயன்படுத்த போகிறேன். கொக்கோ பவுடரில் வந்து இனிப்பெல்லாம் இருக்காதுங்க. இதுவுமே உடம்புக்கு ஒரு விதமான நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் கொக்கோ பவுடர் கிடச்சிதுன்னா அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ அளவுகள்லாம் என்னென்ன போட்டு கலக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரோ பெரிய மிக்சி ஜாரோ ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ராகி மாவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பயன்படுத்த போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து முளைக்கட்டின ராகி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பொடிச்சுக்கோங்க. பொடிச்சு சலிச்சிட்டு அப்புறமா மாவை 1 கப் அளவுக்கு நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் பாதாம் பொடி சேர்க்க போகிறேன். அதே மாதிரி தான் முதல்ல பொடிச்சிட்டு அப்புறமா அளவுகளை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்குமே பாதாம் பொடிச்ச பொடி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை கலந்த நட்ஸு கூட சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கூட நீங்கள் கலந்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கூடவே கொக்கோ பவுடர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப்பு ராகி பவுடர், 3/4 கப்பு பாதாம் பவுடர், 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்க்கரை 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். இது வந்து மீடியம் தித்திப்பு தாங்க இருக்கணும். ரொம்ப தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில பேர் கேட்கலாம், இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாமா இல்லை பனங்கல்கண்டு சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. இதை நம்ம பாலில் போட்டு காய்ச்ச போகிறோம். இப்பயே சேர்த்து நீங்கள் காய்ச்சினீங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சர்க்கரை மட்டும்தாங்க பொடியணும், மற்ற எல்லாமே பொடிச்ச சாமான்கள் தான். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் செய்கிறதுக்கேற்ற பவுடர் மாதிரியே இருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பொடிச்ச பொடியை நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். சில டைம் அந்த பாதாம் வந்து ஒரு எண்ணெய் சிக்கு வாசனை மாதிரி நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வச்சு இப்போ மால்ட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மால்ட்டு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு செய்ய போகிறேன். அதுக்காக ஹோல் மில்க்கு 1 டம்ளர், அதாவது 100 ml 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஹோல் மில்க் அப்படிங்கிறதுனால இதிலே நம்ம பொடி சேர்த்து கலந்து வேக வச்சோம்னா ரொம்ப கொலகொலப்பாக இருக்கும். நம்ம பூஸ்ட் போன்விட்டா குடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது எடுத்த டம்ளர்லேயே 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2% மில்க்கு ஃபேட் ஃப்ரீ மில்க் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா 1.25 டம்ளர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு ஃபேட் ஃப்ரீ மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு எடுத்திருக்கிற பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மால்ட்டு பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த பால் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காய்ச்சாத பாலில் கூட நீங்கள் கலந்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நம்ம கலந்துக்க போகிறோம். விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். சில பேர் நீங்கள் கேட்கலாம், இதை டைரெக்டாக சூடான பாலில் ஊற்றி கலந்துட்டு உடனே குடிக்கலாமான்னு. கட்டாயமாக குடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா ராகியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோமா தான் செரிமானத்துக்கும் நல்லது, உடம்புக்கும் முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். சில டைம் ராகி நம்ம ஒழுங்காக வேக வைக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லே வேக வைங்க. கரெக்டாக அந்த பால் பொங்கி குழகுழப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நார்மலாக ஹார்லிக்ஸ், போன்விட்டா இதெல்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நான் சொன்ன அளவு சேர்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான். பால் நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் குடிக்க போகிறீங்களோ அதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு சேர்த்துட்டு இதை அதில் ஊற்றி கலந்துக்கணும். டைரெக்டாக இதில் ஊற்றி கலந்தீங்க அப்படின்னா பால் நமக்கு திரிஞ்சிடும். அதனால தான் இதில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம குடிச்சிட வேண்டியதான், வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் பிரியாக நமக்கு அந்த பாதாம் தெரியுது அப்படின்னா சின்ன பசங்களுக்கு நீங்கள் வடிகட்டிட்டு கூட கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பரான ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. அதிக அயன், புரோட்டீன், ஃபைபர், கால்சியம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. கட்டாயமாக டெய்லியுமே எல்லாருமே இதை குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த ராகி மால்ட் பவுடரை ராகி மால்ட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.